அடுத்ததாக நம்முடைய எழுத்தாளர் மொழியும் நிலமும் தொடங்கி பல்வேறு நூல்களை எழுதிவரக்கூடியவர், தொடர்ந்து இலக்கிய இதழ்களில் மாதம் மாதம் கட்டுரை எழுதி கொண்டிருப்பவர் நம்முடைய எழுத்தாளர் ஜமாலன் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். நண்பர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தையும், இப்படி ஒரு விழாவிலே என்னை பேச அழைத்ததற்கு நண்பர் மூரா அவர்களுக்கும் அமைப்பாளர் அவர்களுக்கும் இந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு மிகவும் ஒரு எழுச்சியான ஒரு கூட்டம். ஒரு புத்தக வெளியீட்டு விழா என்றாலும் கூட பேசப்பட்டிருக்கும் விஷயங்கள் என்பது இன்றைய சமகால அரசியலோடும் சமகால இலக்கிய சூழலோடும் தொடர்பு உடையது என்ற முறையில் இது ஒரு முக்கியமான கூட்டம். இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள், நாம் மதிக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் அனைவரும் இங்கே வந்து கூடியிருக்கிறார்கள். குறிப்பாக சொன்னால் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்களோடு ஏற்கனவே நான் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். அது வந்து அயோத்திதாசர் எழுதிய அறப்போராட்டம் என்ற பிரேமின் நூல் குறித்த ஒரு வெளியீட்டு விழா. அடுத்து அமைச்சர் அவர் வந்து அவருடைய தொகுதியைச் சேர்ந்தவன் நான். எனது சொந்த ஊர் திருநாகேஸ்வரம். அவர் எங்கள் தொகுதியைச் சேர்ந்தவராக இருந்தார். இப்பொழுது எங்கள் ஊர் வந்து கும்பகோணத்திற்கு மாற்றப்பட்டு விட்டது. அந்த வகையில் இது ஒரு முக்கியமான ஒரு அரசியல் கூட்டமாகும். தோழர் லெனின் என்பவர், நான் வந்து அடிப்படையிலே ஒரு மார்க்சிய லெனினி அமைப்பில் இருந்து வந்தவன் என்ற முறையிலே தோழர் லெனின், அப்புறம் பேராசிரியர் ராமர், இப்படி எண்ணற்ற ஆன்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்த ஒரு அவை இது. இந்த அவையில் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை மகிழ்ந்து கூறிக்கொண்டு, நேரமின்மையால் நாம் ரொம்ப சுருக்கமாக இந்த தன்னடையாளங்களை எழுதி பார்த்தல் என்ற நூல் குறித்த ஒரு அறிமுகத்தை வழங்கலாம் என்று இருக்கிறேன். என்றால் ஆய்வுரைக்கு போக முடியாது, ஏன்னா நிறைய குறிப்புகள் இருக்குது. இப்போ நேரம் கருதி நான் மிக சுருக்கமாக இந்த நூல் குறித்து கூறுகிறேன். பொதுவாக ரமேஷனுடைய எழுத்து வந்து வழக்கமான தமிழ் பேராசிரியரோட ஆய்வு எழுத்துக்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா அவர் வந்தது எப்படி பார்த்திங்கன்னா பிரேம், இப்போ நாங்கள்லாம் வந்து இந்த கோட்பாடுகளை அதிகம் வாசிக்கக்கூடிய ஆட்கள், குறிப்பாக பின்னவீனத்துவம், பின்காலனியம், பின்னியம், இன்று வரக்கூடிய கோட்பாடுகள் உட்பட தொடர்ந்து வாசித்து கொண்டிருப்பார் என்ற முறையில் ரமேஷ் அதை பின்பற்றக்கூடியவராக இருக்கிறார். அதனால் அவருடைய பார்வை என்பது தமிழ் இலக்கியமாக இருக்கட்டும் அல்லது வேறு சில இலக்கியங்கள் எல்லாவற்றிலுமே ஒரு நுட்பமான பார்வையை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கும் அவரது நூல்கள். அந்த வகையில் இந்த நூலும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நூலாக இது கட்டுரைகளின் தொகுப்பு தான். இருந்தாலும் இந்த கட்டுரைகளின் ஒரு பொதுவான தலைப்பு தன்னடையாளங்களை எழுதி பார்த்தல். ஏன்னா இப்போ தலித் இலக்கியம் குறித்து மிக முக்கியமான சில கட்டுரைகள் இந்த நூலில் அவர் எழுதியிருக்கிறார். இந்த மொத்தம் இந்த 16 கட்டுரைகள் கொண்ட இந்த நூலில் வந்து 2 பகுதிகளாக இந்த நூலில் அவர் பிரிச்சிருக்கார். ஒன்று வந்து முக்கியமான ஆளுமைகள் பற்றிய கட்டுரை. அதில் வந்து ஆளுமைகள் எடுத்தால் அந்த வரிசையே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறார் அவர். புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரோட தமிழ் குறித்த அம்பேத்கரோட கருத்துக்கள் முழுமையாக தொகுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கட்டுரை இருக்குது. ரொம்ப நாம் இதுவரை படிக்காத அம்பேத்கர் குறித்து நாம் நிறைய வாசித்திருக்கிறோம். தமிழை பற்றி அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது நமக்கு அதிகமாக தெரியாது. அதை முழுமையாக இதில் தொகுத்து தந்திருக்கிறார். அது ரொம்ப ஒரு முக்கியமான கட்டுரை. அதில் வந்து அந்த திராவிடம் தமிழ் இந்த முரண்பாடுகளை எப்படி ரிசால்வ் பண்ணுறது, அது பிறகான நாகர்கள் இப்படி பூர்வீக தமிழர்களுடைய பற்றி இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து அம்பேத்கர் எப்படி அம்பேத்கர் ரொம்ப இப்போல்லாம் இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவங்கலாம் ஒரு எக்ஸ்ட்ரீமில் போய் அம்பேத்கர் சொல்கிறாரு, இந்தியாவே தாய்மொழியே தமிழ் தான், இந்தியாவினோட பூர்வீக மொழியே தமிழ் தான் என்ற அளவிற்கு அம்பேத்கர் தமிழ் குறித்து அதில் பேசுகிறார். அதையெல்லாம் ஒரு ஆதாரபூர்வமாக சொல்கிறார். ஏன்னா இப்போ அம்பேத்கரை வந்து காவி நிறம் பூசுவதற்கான முயற்சிகள் நிறைய நடக்குது, உங்களுக்கு தெரியும். இந்துத்துவ அம்பேத்கர் போன்ற நூல்களெல்லாம் வந்து கொண்டிருக்கிற சூழலில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறார். அடுத்தது பண்டிதர் அயோத்திதாசர். இரண்டாவதாக அயோத்திதாசர் வந்து சென்னை மாகாணம் குறித்து பார்த்த பார்வை. இப்போ கரண் கார்கி சொன்னார் இல்லைங்களா, சென்னை மாகாணத்தை வந்து அந்த அயோத்திதாசர் கால சென்னை மாகாணம். இப்போ கரண் கார்கியோட நாவல் படிச்சிங்கன்னா இந்த வட சென்னை என்பது எப்படி வந்து ஒரு நிலமாக இங்கே உருவாகி இருக்குன்றதை பற்றி மிக பிரமாதமாக அவருடைய நாவல்கள் நமக்கு டிஸ்கிரைப் பண்ணோம். அதுபோன்று அயோத்திதாசர் பார்வையில் சென்னை எப்படி இருந்தது, அதில் கூட ஒரு சென்னையில் உள்ள அடித்தட்டு மக்களை எப்படி பார்க்கிறார் என்பதை வந்து அதில் பதிவு செய்கிறார். அடுத்து தந்தை பெரியார் குறித்தும், அடுத்து தந்தை பெரியார் குறித்து பேசும்பொழுதும் அவர் அந்த முக்கியமான இந்த திராவிட தமிழ் இந்த முரண்பாடுகளை வந்து தந்தை பெரியார் எப்படி ரிசால்வ் பண்ணுறார் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறார். அதனால் இந்த நூல் வந்து
சமகால அரசியலை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு உதவக்கூடிய ஒரு முக்கியமான நூல். நான்காவதாக தலைவர் திருமாவளவன் குறித்த ஒரு கட்டுரை இருக்கிறது. அது நீங்கள் அவசியம் படிக்க வேண்டிய கட்டுரை. ஏன்னா அதை ட்ரேஸ் அவுட் பண்ணுறது, லொக்கேட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. நம்ம ஆய்வாளர்களுக்கு தெரியும் யாரை எந்த இடத்துல இருந்து லொக்கேட் பண்ணுறோம் அப்படின்னு. அது மாதிரி அவர் திருமாவளவன் அவர்களுடைய இந்த அரசியலை லொக்கேட் பண்ண முயற்சிக்கிறார் அந்த கட்டுரையில். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை. அது அவர் எப்படி அதிலேருந்து எவால்வ் ஆகி வர்றார் அந்த தலித் அரசியல் அப்படிங்கிறது என்பதை பற்றி பேசக்கூடிய ஒரு முக்கியமான கட்டுரையாக இருக்குது. இப்போ கோவை நாணி பற்றி ஒரு அஞ்சலி குறிப்பு இருக்குது. அதில் ஒரு கான்ட்ரவர்சியான சில கருத்துக்கள். கான்ட்ரவர்சினா எனக்கு வந்து ரமேஷோட உடன்பாடு உண்டு. கோவை ஞானியனுடைய மார்க்சியம் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி விவாத கட்டுரை. இந்த ரெண்டாவது பகுதி ரொம்ப முக்கியமானது. என்ன முக்கியமானதுன்னா, தலித் இலக்கியங்களை அதில் தான் அந்த தன்னடையாளம் என்ற விஷயத்தை பற்றி மிக விரிவாக பேசுகிறாரு. அதில் என்னென்னா, பொதுவாக இந்த டெஸ்டிமோனியல் லிட்ரேச்சர் அப்படின்ட்டு ஒரு வகை இருக்குது இலக்கியத்தில். சாட்சிய இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சமூகத்தின் சாட்சியாக நின்று இலக்கியத்தை எழுதுதல். அப்படி சாட்சியாக நின்றது இலக்கியத்தை எழுதுதல் என்பது இங்கே எப்போ துவங்குதா, 90களில் தான் இந்த தலித், குறிப்பாக அம்பேத்கர் நூற்றாண்டுக்கு பிறகு தலித் எழுச்சி என்பது ஒரு பெரிய அளவில் வருது. இப்போ நிறைய பேர் நமக்கு அந்த கேள்வியை கூட இதில் கேட்குறாரு. அயோத்திதாசரை மறக்கடித்து விட்டார்கள், அயோத்திதாசரை பற்றி பேசவே இல்லை, பெரியார் தான் துவங்கினார் என்பது போன்ற பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வருதில்ல. ஏன் அயோத்திதாசர் குறித்து ஒரு பெரிய சைலன்ஸ் இந்த சமூகத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் கோட்பாட்டு ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ், அதாவது டிஸ்கோர்ஸுங்கிறது இல்லை. அயோத்திதாசருடைய தலித் அரசியலை அன்று பேசக்கூடிய ஒரு சூழல் இல்லை. இப்போ பெரியார் வர்றாருன்னா தேசியம் திராவிடம் அப்படின்னு ஒரு பெரிய முரண்பாடு வரும்பொழுது தான் பெரியார் வர்றார். உண்மையிலே அந்த தேசியம் திராவிட முரண்பாடு இல்லைன்னா பெரியார் கூட இங்கே மறக்கடிக்கத்தான் பட்டிருப்பார். அப்போ அயோத்திதாசரை மீள் கண்டுபிடிப்பு செய்வது, அவரை பற்றி விரிவாக பேசுவது, எழுதுவது என்பதெல்லாம் இந்த தலித்ங்கிற, அதை வந்து கோட்பாட்டில் சொன்னீங்கன்னா எபிஸ்டீம்னு சொல்லுவாங்க, ஒரு அறிவு குவியமாக அது மாறுதுங்க. தலித் அரசியல் என்பதும் தலித் சிந்தனை என்பதும் ஒரு அறிவு குவியமாக மாறும் பொழுது அயோத்திதாசர் போன்றவர்கள் கண்டெடுக்கப்படுறாங்க. அதை பற்றி அவர் எழுதுகிறாரு. இங்கே வந்து முக்கியமாக அந்த இலக்கியங்கள், அதில் தான் இந்த தன்னடையாள இலக்கியங்கள்ங்கிறது தலித் இலக்கியங்களை குறித்து மிக, அதாவது கன்னடம், மராத்தி இப்படி மொழிபெயர்க்கப்பட்ட நாவல் மட்டும் இல்லாமல் ஒரு நைஜீரியா நாவலையும் இதில் பற்றி பேசுகிறார். அதில் தான் இந்த பிளாக்ஸ், கருப்பின நீக்ரோக்களுக்கும் தலித்துகளுக்கும் உள்ள உறவு வேறுபாடு, இதை பற்றியெல்லாம் அந்த நாவலில் ரொம்ப விரிவாக பேசுகிறார். அப்புறம் தலித் என்ற சொல்லாட்சியின் அடிப்படை என்ன, அதை நாம் சொல்லலாமான்னு அதில் கூட எனக்கு ஒரு ரமேஷோட கருத்தில் ஒரு சின்ன வேறுபாடு உண்டு. முரண்பாடு இல்லை, வேறுபாடு உண்டு. என்ன வேறுபாடுன்னா, தலித் என்ற சொல்லை ஏன்னா அம்பேத்கர் ரொம்ப நாள் அதை பயன்படுத்தாமதான் இருந்தார். அதுக்கு முன்னாடி தலித் என்ற சொல் புழக்கத்தில் இருந்தப்போ கூட மராத்தியில் அம்பேத்கர் ரொம்ப யோசித்து ஆரம்பத்தில் பார்த்தா தலித் பட்டியலினம் இப்படி தான் அம்பேத்கர் கூறிக்கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் அப்புறம் தலித் என்ற சொல்லை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கு ஒரு புதிய விளக்கங்கள், அதற்கான புதிய அர்த்தங்களை வந்து அவர் உருவாக்குறார். அப்போ அந்த தலித் என்ற சொல் இன்றைக்கு ரொம்ப அவசியமானதாக நாம் ஏன் கருதுகிறோம் என்றால், இந்த காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை சொல்வதற்கான ஒரு அடையாளமாக இன்னைக்கு தலித் என்ற சொல் இருக்கு. உதாரணமாக இங்கே தமிழகத்தில் ஒரு தலித் கொடுமை நடந்தால் அது எவ்வளோ தெரியும். அது ஒவ்வொரு மாதமும் ஒரு கொடுமை இங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த கொடுமையை காஷ்மீரில் இருக்க தலித்தும் உணர்வதற்கான வாய்ப்பு இந்த தலித் என்ற சொல்லின் மூலமாக உருவாகிறது. ஸோ அப்போ அதை தான் அம்பேத்கர் வந்து அந்த சொல்லை பின்காலத்தில் பயன்படுத்துகிறாரு. இதில் இந்த தலித் இலக்கியம், தலித் வாழ்க்கை முறை, ஒடுக்கப்பட்ட மக்களோட வாழ்க்கை முறையை ஒரு சாட்சியமாக நின்று எழுதப்பட்ட நாவல்கள், சிறுகதைகள் போன்றவற்றை பற்றி விரிவாகவும் மிகச் சிறப்பாகவும் இந்த இதில் வந்து அவர் சொல்கிறாரு. குறிப்பாக நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி பேச்சு முடிச்சுதான் நினைக்கிறேன். சமூக விடுதலை பற்றி நாம் பேசும் பொழுது முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கீழாக ஒடுக்கப்பட்டிருக்கும் மக்கள் எப்பொழுது விடுதலை அடைகிறார்களோ அப்பொழுது அந்த மொத்த சமூகமும் விடுதலை அடைந்ததாக மாறும். அந்த வகையில் எல்லாவற்றிற்குமான அடிப்படையாக இருப்பது என்பது தலித் விடுதலை தான் என்பதையும், அதற்கான போராட்டத்தை தொடர்ந்து எடுத்துச் செல்வதும், அதற்கான புரிதலையும், அதற்கான தலித் கான்சியஸ்னு ஒன்று இருக்குது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா தலித் பிகமிங் தலித் அப்படின்னா சில கருத்தாக்கங்கள் இருக்குது. நாம் நம்மை தலித்தாக ஒவ்வொருவரும், இந்தியர்கள் ஒவ்வொருவரும் தங்களை தலித்தாக உணர்ந்து தங்களை தலித்தாக மாற்றிக்கொண்டு செயல்படக்கூடிய ஒன்றின் மூலமாக மட்டுமே ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் விடுதலை கிடைக்கும் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிற. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி தோழர். தோழர் அவர்களுக்கு சிறப்பு செய்ய மாநில கல்லூரியினுடைய இணை பேராசிரியர் மோகன்தாஸ் அவர்களை என்போடு அழைக்கிறோம்.